நிச்சயமாக ஹரிணி. மதுரையில் பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனத்த மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் அவனியாபுரத்தில் உள்ள குடியிருப்புகளில் ஒரு சில குடியிருப்புகளில் வந்துட்டு கழிவுநீர் புகுந்துள்ளது. அந்த குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம் ஹரிணி. தமிழக வானிலை ஆய்வு மையம் சார்பில் மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்று மாலை பெய்த கனமழையால் மதுரை மாநகரின் முக்கிய சாலை வீதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டது. மேலும் இடுப்பளவு உயரளவிற்கு இன்றும் மதுரை, திருப்பரங்குன்றம், அவனியாபுரம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத 2 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் அவனியாபுரம் 100வது வார்டு பகுதியில் உள்ள இமானுவேல் நகர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசிக்கக்கூடிய தெருக்களில் மழைநீர் சூழ்ந்து சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீருடன் மழை நீர் கலந்து குடியிருப்புகள் போந்து இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குடியிருப்பு வாசிகள் தங்களது வீடுகளில் உள்ள கழிவு நீர்களை அதாவது தங்களது வீட்டில் உள்ள வாளிகள் மூலம் கழிவு நீரை வெளியே பொருத்தும் நிலை உருவாகியுள்ளது. மதுரை மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது போன்ற கழிவு நீர் வீட்டுக்குள் புகுதாமல் இருக்கிறதுக்கு மதுரை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவனியாபுரம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஹரிணி.